அக்கா, நான் கூப்பிட்டோம் நீ வரலன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. உன்னை என்ன ஆச்சோ ஏதாச்சோ, யாராவது உன்னை மந்திர கட்டுல கட்டி வச்சிட்டாங்களோன்னு பல யோசனை இருந்துச்சு தெரியுமா? உனக்காகவும் வேம்பு சருக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தான் இந்த ஆத்மா வடிவுல நல்லது செய்யணும்னு நான் காத்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒன்னும் ஆகாது ராணி, நீ கவலைப்படாம இரு. உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் எப்படி வராம இருப்பேன்? நான் வர வேண்டிய நேரத்துக்கு வர வேண்டிய இடத்துக்கு சரியா வந்துருவேன். துலாபார பரிகார நேர்த்திக்கடன் நல்லபடியா முடிஞ்சது. நீங்க பத்திரமா எந்திரிச்சு இப்படி வாங்க. சாமி, நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த துலாபார நேர்த்தி கடன் முடிஞ்சதும் ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க சாமி. அது பரிகாரம் கிடையாது, அது நீங்க செய்ய வேண்டிய கடமை. சரிங்க சாமி, நீங்க சொல்றபடியே நாங்க செய்யறோம். அந்த கடமைய இந்த துலாபாரத்தில் உட்கார்ந்து இருந்த பெண்ணோட கணவர் தான் செய்யணும். சாமி, அது என்னன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உங்க முன்னோர்கள் பல்வேறு வரங்களையும் பெற்றிருக்காங்க, சாபங்களையும் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச அதீத வரங்களால் மட்டும்தான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை காத்துக்கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் அந்த சாபத்தினால தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் நீங்கணும்னா 1000 வருஷங்களா இங்கிருந்து தெற்கு திசையில் வாழ்ந்த உங்களோட முன்னோர்கள், தலைமுறைகள் மற்றும் அவங்க செல்வங்கள் எல்லாம் கடலால் ஆட்கொள்ளப்பட்டு அது எல்லாமே அழிஞ்சு போச்சு.